வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். தாக்கப்பட்டாரா விடிவி கணேஷ் அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஆமாங்க தாக்கப்பட்டாரு. இப்ப நெறைய பேர் வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்களே, அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, "ஏம்பா நீ வாய வச்சுட்டு கம்முனு இருந்திருக்கலாம்ல. அந்த மேடையில ஏறி நீ ப்ரமோஷனுக்காக பேசுனியோ, இல்ல எதுக்காக பேசுனன்னு தெரியல. இப்ப நெறைய பேர் வந்து உன்ன வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க" அப்படின்ட்டு சில இன்ஃப்ளூயன்சர் வந்து பேசுறாங்க. ஸோ அவங்க பேசுற அந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. "ஏய் அவ்வளவு பெரிய மனுஷன நீங்க இப்படியெல்லாம் திட்டலாமாப்பா?" அப்படின்ட்டு ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ வந்து பார்த்து கேட்க தோணுது. இன்னொரு பக்கம் வந்து இவரு பேசியிருக்கிறதும் கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது. அப்படி என்ன நடந்திருக்குன்றத ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதாவது ரீசெண்டா லெஜண்ட் சரவணன் இருக்காரு பாத்தீங்களா, சரவணா ஸ்டோர்ஸோட ஓனர். அவர் நடிப்புல படம் என்பது வெளியே வரப்போகுது. அந்த படத்துடைய பெயர் என்பது லீடர். அந்த படம் சம்பந்தப்பட்ட ஈவெண்ட் ஒன்று ரீசெண்டா நடந்ததுங்க. அந்த இடத்துல வந்து அந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸ், அங்க இந்த டீம் எல்லாருமே அந்த ஈவெண்ட்ல வந்து கலந்துக்கினாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் மேடை ஏறி பேசினாங்க. அந்த மாதிரி பேசும்போது அறந்தாங்கி நிஷா அவர்கள் வந்து அந்த படத்துல வந்து இருக்காங்க வேணுமா, அவங்க மேடை ஏறி பல விஷயங்களை வந்து அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட ஃபன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அறந்தாங்கி நிஷான்னு சொல்லும்போதே நம்மளுக்கு தெரியும், அவங்க நல்லா ஃபன்னா பேசக்கூடிய ஒரு பெண் அவங்க. ஸோ ரொம்ப ஃபன்னா சர்க்காஸ்டிக்கா பேசக்கூடிய அந்த பெண் அவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க மேடை ஏறி அந்த படத்துல அவங்களுக்கு நடிச்ச அனுபவத்த பத்தி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவங்களுடைய ஹஸ்பண்ட பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒரு சிலது என்னன்னா, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி நடிக்கும்போது அவருக்கு பேசுற மாதிரி ரோல் எதுவுமே கிடையாது. கம்முன்னு நிக்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு ரோல் இருந்திருக்கு. ஸோ அதற்கு வந்து லெஜண்ட் சரவணன் இருக்காரு பாத்தீங்களா, சரவணா ஸ்டோர்ஸ் ஓனர். அவரே வந்து அறந்தாங்கி நிஷா அவர்கள் கிட்ட, ஏமா அவங்க ஹஸ்பண்ட் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு, சார் அவர் வீட்ல கூட அப்படிதான் சார், எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம தான் இருக்காரு அப்படின்ட்டு அவங்க ஃபன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. லெஜண்ட் சரவணன் அவர்களே நினைப்பாரு, பேசாம அறந்தாங்கி நிஷா அவர்களே நடிகையா போட்டுடலாமா அப்படின்ட்டு அவர் வந்து நினைச்சிருப்பாரு அப்படின்ட்டு அறந்தாங்கி நிஷா அவர்கள் வந்து அந்த மேடையில ஏறி அந்த படக்குழு மற்றும் அந்த படத்துல நடிச்ச நடிகர்களை பற்றி பேசாம இந்த மாதிரி ஃபன்னா பேசினது விடிவி கணேஷ் அவர்களுக்கு வந்து பொறுக்கல. அதை பற்றி அவர் வந்து வன்மத்தை கக்கி விட்டார் அப்படின்ட்டு தான் இப்ப நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விடிவி கணேஷ் அவர்கள் வந்து அந்த ஈவெண்ட்ல மேடை ஏறி பேசினாரு, ஏமா இதுக்கு முன்னாடி வந்தாங்களே அவங்க பேர் என்ன, அறந்தாங்கி நிஷா அவர்கள், போயிட்டாங்களா அவங்க அப்படின்னு கேட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, மேடை ஏறி நடிகர்களை பத்தி பேசாம அதை விட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட பத்தி பேசுறாங்க. அவங்க நடிகையா நடிக்கணுமா, அவர் கூட ஒரு விவஸ்தை இல்ல அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை விடுகிறார் விடிவி கணேஷ் அவர்கள். சோ இந்த மாதிரி விட்ட பிறகு சோசியல் மீடியால இந்த வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகுது. வைரல் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வைக்கிறாங்கன்னா, சார் நீங்க வந்து அழகாலாம் இல்ல. உங்களுடைய அந்த பேசுற திறமை, அந்த காமெடி சென்ஸ் வந்து நல்லா இருக்கு. அதனால மக்களுக்கு மத்தியில வந்து பிரபலமானீங்க. சோ எல்லாருமே ஒரு ஆர்ட்ட வச்சு தான் பிரபலம் ஆயிட்டு இருக்காங்க. சோ நீங்க என்ன சார் அறந்தாங்கி நிஷா அவர்கள்லாம் நடிகை ரேஞ்சுக்கு வச்சு பார்க்க மாட்டீங்களா? என்ன அது ஒரு மாரியா பேசிக்கிறீங்க? அதாவது அழகு என்பது வெறும் மூஞ்சில, நடையில, உடையில கிடையாது. ஒருத்தவங்களுடைய திறமை, அவங்களுடைய நேர்மை, அவங்களுடைய கண்ணியம், கட்டுப்பாடு இவை எல்லாம் தான் ஒருத்தவங்களுடைய அழகு அப்படின்ட்டு. ஸோ விடிவி கணேஷ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து இப்படி ஒரு எதிரொலி வந்து எதிரொலிச்சிட்டு இருக்குங்க. அதாவது விடிவி கணேஷ் அவர்கள் வந்து சொல்ல வந்தது ஒண்ணு. பட் இது வந்து ஒரு பாடி ஷேமிங் லெவலுக்கு இது வேற ஒரு ரூட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கு. இனிமே அவர் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. விடிவி கணேஷ் அவர்கள் கண்டிப்பா அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. ஸோ ஒருத்தவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு எமோஷன்ல பேசியிருக்காங்கன்ற ஒரு புரிதல் இல்லாம ஒருத்தவங்களை வந்து தாக்குறது தவறுன்று தான் சொல்ல முடியும். ஸோ எனிவேங்க, ஸோ அது வந்து அவர் ப்ரொமோஷனுக்காக, அந்த படம் ப்ரொமோஷனுக்காக பேசினாரா, இல்ல வேணுமெனே தான் அந்த இடத்துல வந்து வெறுப்பேத்தணும்னு பேசினாரா, அது எதற்காக பேசினாரு, என்ன மோட்டிவேஷன் தெரியல. பட் சொல்றவங்க ஒவ்வொரு பாணியில சொல்லிட்டு இருக்காங்க, இவர் இப்படிதான் பேசியிருப்பாரு, இவர் அதுக்காக தான் பேசியிருப்பாருன்ட்டு. எனிவேங்க, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.